தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் இன்றைக்குள்ள அறிவுரை என்னவென்றால், தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. எதுக்கெடுத்தாலும் தற்கொலை பண்ணிடுறேன், எதுக்கெடுத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு தீர்வு அல்ல. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது இல்லை. மேலும் மேலும் பிரச்சனைகள் உண்டாகி மேலும் மேலும் அதை அதிகரிச்சுட்டு தான் போகுமே தவிர, உன் மனைவி, பிள்ளைகள், உன் பெற்றோர்கள், உன்னுடைய குடும்பத்தையே அது பாதிக்கும். தயவுசெய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க. அது கோலை தான் அப்படி செய்வான், வீரம் செய்ய மாட்டான். எல்லாம் வாழ்க்கையில் துணிஞ்சு எதிர்நீச்சல் போடுறதுக்கு தான் வாழ்க்கை. அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதனால் சாகணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு கோலத்தனமானது. அது ஒரு முட்டாத்தனமான ஒரு காரியம். சாவாக வரட்டும், அல்லது ஒருத்தன் இதனால் நீ சாகிறது அளவில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு ஒருத்தன் கொல்றானா, வெட்டுறானா, அது வேறு, அது விபத்து. ஆனால் நீங்களாக சாகிறது மடத்தனம், முட்டாத்தனம். கடவுள் கொடுத்த உயிரை நீங்களாக மாய்க்க உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. உங்களால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனைன்னா என்ன செய்யுங்க? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது? கோர்ட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்குது? முறையிடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீதி கிடைக்குதோ இல்லையோ, முறை அது. மற்றபடி சாகிறதுக்கு முடிவே இல்லை. அவங்களா உன்னை கொல்கிற மாதிரி தான் கொண்டு போட்டோம், சாவாக தேடி வரட்டும். குடும்பத்தோடு மருந்து குடிச்சு சாகிறது என்ன? படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, சொத்து சுகம் இருக்குது. ஒரு பிரச்சனைன்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது. இந்த விஜய மல்லையெல்லாம் கோடிக்கணக்கான சொத்தை அடித்து ஏறப்புலையெல்லாம் சொந்தமாக வச்சுருந்தவன் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு அப்படியே ஆட்டையை போட்டு வெளிநாட்டு கிளம்பிட்டான். ஒன்று அப்படி துடிங்க. சாகிறதுக்கு ஒரு முடிவு கிடையாது. சாவாக வரட்டும், நீங்களாக சாகாதீங்க. எத்தனையோ பேர் இப்போ ஹிட்லர் எடுத்துக்கிட்டால் பெரிய வீரன், பெரிய கெட்டிக்காரன், சர்வாதிகாரின்னு சொல்கிறோம்ல, கடைசியில் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். துப்பாக்கி அவனாக சுட்டுக்கிட்டான். அவ்வளோ பெரிய வீரன். நம்மளை பிடிச்சி நம்மளை கொன்றுவாங்க, நம்மளா செத்துருவோம். இந்த விடுதலை புலியை சைனிட்டுன்னு சொல்லி ஒன்று கடித்து ஏதாவது ஆபத்து வந்தால் நீங்களே செத்துருங்க. குண்டடிப்பட்டி சாகிறது வீரம், இவங்களாக சாகிறது கோலை. அவங்ககிட்ட சித்திரவதை பண்ணி இது பண்ணுறதை விட நம்ம சத்துருவோம்னு அப்படி செஞ்சிடுறாங்க, தற்கொலை படம் மாதிரி. என்ன சாதிச்சாங்க? என்ன இருக்குது? அது நல்லதா? அது மனித சமுதாயம் எவ்வளவு வேதனையான காரியம். இன்றைக்கி எவ்வளவோ பேர் அப்படி தற்கொலைக்கு தீர்வு ஆயிரும்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து சகோதரிகளே, சகோதரர்களே, வாலிபர்களே, நண்பர்களே, இந்த முடிவை தயவுசெய்து விட்டுருங்க. இறைவன் படைத்த இந்த உயிரை இறைவனே எடுக்கட்டும், தானாக போகட்டும். அப்புறம் கொல்றானா போகட்டும், நீங்களாக மாய்த்து கொள்ளாதீங்க. சட்டப்படி போங்க, ஸ்டேஷனில் போய் முறையிடுங்க, முறையாக போங்க. 1000 வழி இருக்குது, 1000 வழி இருக்குது. இது ஒரு வழி அல்ல. தயவுசெய்து இந்த எண்ணங்களை இனிமேலாவது மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் திருந்துங்க. தற்கொலை ஒரு தீர்வு அல்ல என்பதை மனதில் வைங்க. வணக்கம்.